இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல, விலை மதிப்பற்றது. நேரடி தொடர்புக்கு 6385522149 அல்லது 9597535413 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ், சிவகாசி. வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி இந்தியா ஒரு அலுவல் ரீதியாக பயணம் வந்திருக்கும் பொழுது டைமிங்காக காபூலை குறி வச்சு பாகிஸ்தானுடைய விமானப்படை ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. டிடிபியோடைய தலைவர் அதில் கொண்டுட்டதா இவங்க பொய் செய்தி பரப்புனாங்க. அது உண்மை இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதில் ஆப்கானிஸ்தானில் காபூல் தலைநகரத்தில் ஹோட்டல் பக்கத்தில் நடத்துறதுனால பொதுமக்கள் நிறையா பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளும் வந்துச்சு. இதற்கு தாலிபான்கள் கடுமையான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ நடந்திருக்கு. பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய டேரா இஸ்மாயில் கான் மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி கல்லூரி, போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் 10ஆம் தேதி நள்ளிரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை டிடிபி, தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் செஞ்சுருக்காங்க. இதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தாக்கப்பட போகுது அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே இருந்திருக்கு. அவங்க இராணுவம், துணை இராணுவம் எல்லாமே அந்த பக்கத்தில் தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை டிடிபி நடத்தியிருக்காங்க. முதல்ல இது நடத்துனது பார்த்தீங்கன்னா வெறும் 7லேருந்து 8 பேர் ட்ரெயின்டு பஸ்தூனி கமாண்டோஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த கேட்டை இடித்து உடைக்கிறாங்க. ஒரு சூசைட் பாம்பிங், ஃபிதாயின் அட்டாக். அதன் பிறகு உள்ளே போய் ஷூட் அவுட் நடக்குது. ராக்கெட் ப்ரொப்பல் ஒரு குறிப்பிட்ட டைமில் மேக்ஸிமம் ஃபயர் பவரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அழிவை செஞ்சுருக்காங்க. ஒரு கிளாசிக்கல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தீக்கரையாக ஆக்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டம்ப்பு, காவலர்களுடைய குடியிருப்பு, அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய வெப்பன் வச்சுருக்கக்கூடிய கோத்து, இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் காலி பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் கவுண்ட் படி 7 பேர் இறந்துருக்காங்க, 50 பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிறது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் இது வரைக்கும் 50 பேர் இறந்துருக்காங்க, அவங்க மார்ச்வரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமான பாகிஸ்தானுடைய காவலர்கள், அந்த போலீஸ் அப்படின்றவங்க இறந்துருக்காங்க. இதில் 10 அதிகாரிகள், இன்னும் எவ்வளோ பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்றது தெரியல. ஸோ பாகிஸ்தானுக்கு எப்பயுமே ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு வீரர் உயிர் திறந்தால் கூட நாட்டுக்காக அந்த வீரருடைய புகைப்படம் வரும். அந்த வீரருடைய அந்த உடல் அப்படின்றது இராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்வாங்க. இதுதான் நம்ம நாடு, எல்லா நாடுகளுமே தான் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்ட்டை கம்மியாக காமிக்கிறதுக்கு இவங்க இராணுவம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வீர சூர சாகச இராணுவம்னு காமிக்கிறதுக்கு அந்த வீரர்களுடைய குடும்பங்களுக்கு 2லேருந்து 5 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணி நைட்டோட நைட்டாக போய் இறுதி சடங்கை முடிச்சுட்டு வெளியில் வராமல் பார்த்துக்கிறது. இதுதான் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் இங்கேயே நடந்திருக்குது. ஒரு 3லேருந்து 8 பேர் டிடிபி ஃபைட்டர்ஸில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் நடக்கும்போதே டிடிபி கிளைம் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் இந்த தாக்குதல் நடத்துகிறோம், காபூலில் எங்கள் மக்கள் மேலே நடத்தின தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது ஒரு 8 மணி நேரம் இவங்க கண்ட்ரோல் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஏற்கனவே இருக்குது இந்த இடம் தாக்கப்பட போகுதுன்ட்டு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் 9ஆம் தேதி தான் இவங்க காபூல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. பக்கத்தில் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்குது, பக்கத்தில் இராணுவம் இருக்குது. இது எல்லாம் இருந்தும் ஒரு 8 மணி நேரம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சு 100க்கும் அதிகமான பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த முட்டாள்கள் அந்த கிரிக்கெட் போட்டியில் வச்சுக்கிட்டு இந்த இப்படி கை காமிச்சிக்கிட்டு 7-1 சொல்லிட்டு இந்த காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே டிடிபி 100 vs 0 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட இராணுவம், துணை இராணுவம், காவலர்கள்னு எடுத்திங்கன்னா 200 பேருக்கும் அதிகம். கிட்டத்தட்ட மணிக்கு 2 பேர் அளவுக்கு கொல்லப்பட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. இப்போது இதோடைய செயின் ரியாக்ஷன் ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்டெக்ட் பாருங்கள். நூர்வாலி மெசூத் அவர் தான் டிடிபியோட தலைவர், இவரை தான் நாங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னாங்க. ஆனால் இந்த பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவா என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இந்த திமிரு, இந்த முட்டாள்தனத்துக்கு தான் இந்த நாடு இவ்வளோ சீர்கெட்டு கிடக்குதுன்றதை பார்க்குறோம். என்னன்னா பாராளுமன்றத்தில்
எங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடியது டிடிபி. இந்த டிடிபிக்கு ஆதரவு கொடுக்கறது இந்தியா, அதற்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்க வந்து புகலிடம் கொடுக்கறது ஆப்கானிஸ்தான். அதனால தான் நாங்கள் காபூல் மேலே தாக்குதல் நடத்தணும். இது ஒரு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கு. ஆனால் இதில் கொலாட்ரல் டேமேஜ் எல்லாம் ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறோன்ட்டு. எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டுக்குள்ளே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இந்தியா, அமெரிக்கா, பல நாடுகள் இப்போ இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க, துல்லியமாக தாக்குவாங்க. அதில் பொதுமக்கள் உயிர் சேதம் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், பயங்கரவாதிகளை மட்டும்தான் குறி வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திமிரு பாருங்கள், நாங்கள் வந்து பொதுமக்களையும் கொள்ளுவோம், அதெல்லாம் எதுவும் தடுக்க முடியாது அப்படின்ற பேச்சு. இது இந்த டிப்பிக்கல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகளுக்கு உண்டான அந்த ட்ரேட். அதை வந்து இவங்க வந்து அப்படியே பக்காவாக பேசியிருக்காங்க. இப்போ இந்த சைடு என்ன இது வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனாஃப் இஸ் எனாஃப், இஸ்லாமாபாத் வந்து எனாஃப் இஸ் எனாஃப், இதுக்கு மேலே நாங்கள் சும்மா விட மாட்டோம், இதுக்கு பின்னாடி இந்தியாவுடைய உளவுத்துறை இருக்குது, ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. இதுக்கப்புறம் நாங்கள் தாக்குதலை ஃபர்தராக தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாமல் எங்களை ப்ரொவோகேட் பண்ணுறீங்க, இதோடைய விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முத்தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹிந்தி பேசுவார். முத்தாக்கி யூபியில் இருக்கக்கூடிய தியோபந்திக்கும் போயிருக்காரு. தியோபந்திக்கு ஏன் இவங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாலிபான்களுடைய ரிலீஜியஸ் கைடு, அதாவது அந்த அவங்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தத்தோடைய பிறப்பிடம் அப்படின்றது தியோபந்தி. ஸோ தியோபந்தி இஸ்லாம் தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரூட்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்டடாக இருக்குது. அவர் ரொம்ப அருமையாக ஹிந்தியில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இப்போ பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தாக்கி ஒரு 52 வயசு தான் ஆகுது, அவருக்கு 51 வயசு தான் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு ஹிந்தியில் அழகாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஆப்கானிகளுடைய தைரியத்தை சேலஞ்ச் பண்ணாதீங்க. சோவியத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ், சோவியத்துக்கு பிறகு அமெரிக்கா, மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் நாட்டோ உட்பட இங்கே என்ன ஆயிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்றுனா பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்தணும். இந்த மாதிரி அத்துமீறி உள்ள நுழைஞ்சு எங்கள் நாட்டு மேலே தாக்குதல் நடத்துனீங்கன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலை நாங்கள் கண்டிக்கிறோம், உங்கள் நாட்டை உள்ளுக்குள்ளே நீங்கள் சரியாக வைக்காமல் இன்னொரு நாட்டின் மேலே போய் தாக்குதல் நடத்துறது சரியாகுதுன்ட்டு. ஸோ பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த முதல் இஸ்லாமிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ரெண்டாவது ஆப்ரேஷன் சிந்தூர்லேயுமே ஆப்கானை நோக்கி தாலிபான்களை குறி வச்சு இந்தியா ஏவுகணைகளை ஏவுச்சுன்னு இவங்கெல்லாம் பேசும்போது அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலன்னு அவங்க இந்தியாவுக்கு சார்பாக நின்னாங்க. இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு தூதரகத்தை மீண்டும் நிறுவுறாங்க. ஸோ ஒரு அஃபிஷியலாக கிட்டத்தட்ட அந்த நாட்டை அங்கீகரிக்கக்கூடிய லெவலுக்கு இந்தியா இப்போ போயிடுச்சு. அங்கே தூதரகம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் கிளியராக வருது. இப்போ இந்த இடத்துல 3 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, டெல்லியில் உட்காந்து அவர் பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. கிளியர் கட்டான ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜ். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரே பேஜில் இருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ரெண்டாவது, இந்தியாவுக்கு எதிரான எந்த சக்திகளுக்கும் எங்கள் நாட்டில் இடம் கொடுக்க மாட்டோம், லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளுக்கு எங்கள் நாட்டில் கொடுக்க மாட்டோம் சொல்லும்போது அங்கே இந்தியாவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. காஷ்மீரில் இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எங்கள் நாட்டை பயன்படுத்த விட மாட்டோம். மூணாவது, அந்த மக்களுடைய ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் ஒரே நாளில் நடக்குது. இந்தியா 15 ஆம்புலன்ஸாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆம்புலன்ஸாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து குண்டு போடுது. ஸோ இந்தியா கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் டெஸ்ட்ராய்ஸ் ஆப்கானிஸ்தான்ற நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4வது எடுத்தீங்க அப்படின்னா அவர் பேசும்பொழுது எங்ககிட்ட கனிம வளங்கள் நிறையா இருக்குது, அதை இந்தியாவோட ஒரு கூட்டாக நாங்கள் எப்படி அதை எடுத்து இதை வந்து இது ரிஃபைன் பண்ணி இதை ஒரு பொருளாதாரமாக மாற்றுறதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியலாகவே இப்போது இந்தியாவுக்கு அந்த ஆஃபரை ஆப்கானிஸ்தான் வச்சுருக்காங்க. கனிம வளங்கள் இருக்குது, நீங்கள் உங்கள் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் வந்து நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டூ ஏர்லி, அந்த நாடு இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலை. பட் தெளிவான ஒரு இதை நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தான், சைனா, ஆப்கானிஸ்தானோட கூட்டணி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோடைய ஆதிக்கத்தின் கீழே வருது. ஆனால் தாலிபான்கள் ஒரு மிலிட்டன்ட் அமைப்பாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அரசாக மாறியிருக்காங்கன்றது இதுலேருந்தே பார்க்கலாம். சைனாவுக்கு அவங்க முழு ஒப்புதலை கொடுக்கல. சைனாவை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி பாகிஸ்தான் மாதிரி அடிமை நாடாக அவங்க விரும்பலை. இந்தியாவுடைய பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, இந்தியாவுடைய நல்ல உறவு இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த பேச்சில் ப்ளஸ் எம்ஏவோட இதில் இந்தியாவுடைய நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நம்ம மேப் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நேரடியான பார்டர் கிடையாது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு 36 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. ஸோ அந்த இடம் என்றைக்கு நமக்கு திரும்ப வருதோ அப்போ ஒரு சின்ன பார்டர் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கும்.
அப்போ நெய்பரிங் கண்ட்ரி, பக்கத்து அண்டை நாடு அப்படின்னு ஆப்கானிஸ்தானை சொல்லும் பொழுது பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாகவே நம்ம இக்னோர் பண்ணுறோம். அது ஒரு இன்ஸ்டேபிளான கண்ட்ரி, அன்ஸ்டேபிளான கண்ட்ரி, இது எப்போ வேணாலும் உடையும் அப்படின்ற மெசேஜையும் இந்தியா திரும்ப கொடுக்குறாங்க. பிஓகேவை பற்றி எவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கான பொலிட்டிக்கல் பேஸை ஏற்கனவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். அடுத்தது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம தூதரகத்தை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எழுதி வச்சுக்கங்க, வரக்கூடிய இந்த 6 மாத காலத்தில் அந்த தூதரகத்தின் மேலே ISIS, அல்கொய்தா போன்ற அமைப்பை வச்சு ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பட் அதுக்கு கிளியர் கட்டான செக்யூரிட்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆப்கான் அரசாங்கம், இன்றைக்கி இருக்கக்கூடிய தாலிபான்கள் உறுதியளிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதலீடுகள் அங்கே கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஆப்கான்லேருந்து பொருட்கள் இந்தியாவுக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கான்லேருந்து என்ன பொருட்கள் வருதுன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. பாகிஸ்தான் மாதிரி நாடு கிடையாது. ஓரளவுக்கு அங்கே உழைத்து வாழக்கூடிய, சாப்பிடக்கூடிய மக்கள், விவசாய பொருட்கள், பேரிச்சம்பளம் போன்ற பல விஷயங்கள் அங்கேருந்து இங்கே வரும். கைவினை பொருட்கள் நிறையா இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 ஆரம்பித்து இன்னி வரைக்கும், அதாவது 2024 ரெக்கார்டை மட்டும் பாருங்கள். TTPயால் கொல்லப்பட்ட, தெறிக்கி தாலிபான் பாகிஸ்தானால் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்களோட எண்ணிக்கை கார்கில்ல இந்தியா கிட்ட அவங்க யுத்தம் செஞ்சு இழந்ததை விட 3-4 மடங்கு அதிகம். நான் வெறும் TTPயோட கவுண்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ராவின்ஸில் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது. இது நார்மல் இன்சர்ஜென்சி குரூப் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்றது தெளிவாக இன்டெலிஜென்ஸ் இருந்தும் அதை இவ்வளோ பெரிய ஒரு இராணுவம், துணை ராணுவத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டால் தடுக்கவே முடியல அப்படின்னா அசீம் முனீர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடினா இருப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. யாயா கான் பண்ணதை, அயூப் கான் பண்ணதை, பர்வேஷ் முஷ்ரஃப் பண்ணதை எல்லாத்தையும் விட்டு இந்த நாட்டை சீர்கிட்டதுக்கு இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமான காரணம். இவங்க 3 பேரை விட தான் சீக்கிரம் இந்த நாட்டை அழிப்பன்ற அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்காங்க. இதே சமயத்தில் தெறிக்கி தாலிபானோடுக்கு ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு, இன்னொரு பக்கம் இவங்க தெறிக்கி லபேக்குன்னு சொல்லி இவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, ஒரு ரிலீஜியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. லாகூர் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, கராச்சி இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கு. இஸ்லாமாபாத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அந்த வீடியோவை பார்க்கவே சகிக்கலை. அதனால் நம்ம சேனலில் கூட போடல அதை பற்றி, வாட்ஸ்அப் யூடியூப் சேனலில். லிட்ரலாக ஒரு காவல்துறையை தோலை உரிச்சு எடுக்கிற அளவுக்கான நிலைமை அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. என்னைக்கு இவங்க போய் பாலஸ்தீனோடைய மக்களுக்கு முதுகில் குத்திட்டு அமெரிக்காவுக்கு போய் இவங்க அடிவரடிகளாக மாறினாங்களோ அன்றைக்கே இந்த நாட்டோடைய இதுன்றது, அழிவுன்றது வெகு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். வெகு விரைவில் இந்தியாவுடைய ஒரு மிலிட்ரி பேஸ் நிச்சயமாக ஆப்கானிஸ்தானில் வரும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஸ். இது அந்த மிலிட்ரி பேஸ் அப்படின்றது ஒரு விமானப்படையோட தளமாக இருக்கும். அந்த இடத்துல இந்தியாவுடைய ஆகாஷ் ரக மிசைல்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் போனோம் அப்படின்னா அமெரிக்காவோட உதவி, சைனாவோட உதவி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஆயுதம் கொடுத்தாலும் கூட பாகிஸ்தானோட 2 ஃப்ரண்ட் வாரை கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. அதற்கான கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட கிடையாது. பக்காவாக இன்ச் பை இன்ச்சாக இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கொடுத்ததே பாகிஸ்தான் தான். இப்போ இருக்கக்கூடிய அசீம் முனீருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு அப்படின்றது ரொம்ப முரண்பட்ட உறவு. இப்போ கூட அந்த சர்ச்சையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய தூதரகத்துக்குள்ளே ப்ரெஸ் ரிலீஸ் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் பெண்களை கூப்பிடல. ஸோ பெண் நிருபர்கள் யாரையுமே கூப்பிடல அப்படின்றது பெரிய சர்ச்சையாச்சு. பட் அவங்களுடைய தியோபந்தி இஸ்லாத்தில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சித்தாந்தத்தில் அவங்க பெண்களை கூப்பிட மாட்டாங்க. 6ஆவதுக்கு மேலே பெண்கள் படிக்கக்கூடாது, புர்கா போட்டு தான் வரணும்னு சொல்கிற பல கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அவங்களுடைய நாடு, அவங்களுடைய மக்கள், அவங்க டீல் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆப்கான் உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வேளை நம்ம இந்த இடத்துல சாமர்த்தியமாக இல்லாமல் தாலிபான்களுடைய பழைய நிலைமையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் காஷ்மீருக்கு ஷிஃப்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத உயிர் விலையை நம்ம கொடுத்துருக்க வேண்டியது இருக்கும். அது நடக்கலை. 2வது, இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த பௌமியன் புத்தர் சிலை அந்த காலகட்டங்கள்லாம் உடைச்சாங்க, பேரிங் வச்சு தகர்த்தாங்க. அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். ஸோ இன்டைரக்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது, இதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஒரு புத்தர் கோவில் மீண்டும் இந்தியாவுடைய தலைமையில் கட்டுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இது ஒரு சிம்பாலிக்காக நான் சொல்கிறேன், ஒரு அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கான ஒரு பிரைட் சான்சஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ தாலிபான்கள் சொல்கிறது என்னென்னா, எங்கள் நாட்டில் நீங்கள் ஏதாவது வரணும், இங்கே முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு மிலிட்ரி பேஸ் தேவை அப்படின்னா
வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்து எங்ககிட்ட பேசுங்க, உட்காந்து பேசுங்க. மிலிட்ரி யூனிஃபார்மோட வந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம், எவ்வளோ உயிரை கொடுத்தாலும் எங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்றது தான். ஸோ இந்த பாயிண்டில் மிகப்பெரிய எதிரியாக இந்தியாவை விட இப்போ ஆப்கானிஸ்தானை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஈரான் இதை ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க ஷியா பிரிவு. இந்த நாட்டோடைய அந்த சரிவு அப்படின்றது டெம்பரரியாக இந்த ட்ரம்ப்போடைய நட்பு இதெல்லாம் பார்க்காம இருந்தாலும் இன்னொரு காமெடி நடந்திருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கல. அந்த நோபல் கமிட்டியில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஒரு கமெண்ட்டு, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதுன்னு தெரில, பட் ஒரு கமெண்ட் அவங்க போட்டிருந்தாங்க. பாகிஸ்தான் ட்ரம்ப்புக்கு பரிந்துரை செய்யாமல் இருந்தால் ஒருவேளை ட்ரம்ப்புக்கு கிடச்சிருக்கும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாத நாடு போய் ஒரு அமைதிக்கான ஒரு விருதுக்கு பரிந்துரை செய்தால் அது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ட்ரம்ப்பும் இவங்களை தூக்கி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ சைனாவை எதிர்க்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. டீட்டெயில் காணொலியில் பார்ப்போம். அந்த இடத்துல சிக்கி சின்னாவண்ணாமல் போகிறது பாகிஸ்தான். வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் ஜியோ பொலிட்டிக்ஸ் எப்படி அவுட் ப்ளே பண்ணுதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.